முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் முடிவெடுத்து தீர்ப்பளித்து விட்டனர். மக்கள் தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும் என கனிமொழி தெரிவித்திருக்கிறார். மேலும் தாவேக ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என கனிமொழி சூசகமாக பதில் தெரிவித்திருக்கிறார். இது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் மக்கள் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என கனிமொழி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான தீர்ப்பை கொடுக்கவில்லை என்றாலும் மக்கள் தீர்ப்பை மதிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைப்பதாக கூறப்படுவது யூகம் மட்டுமே எனவும் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். தற்போது தாவேக ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என கனிமொழி சூசகமாக தெரிவித்திருப்பதாக ஒரு முக்கிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்த ஒரு அறுதி பெரும்பான்மை என்பது யாருக்கும் கிடைக்காத நிலையில ஒரு தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்கிறது. போட்டியிட்ட கட்சிகளிலேயே தனியாக நின்று அதிக இடங்கள், அதாவது 108 இடங்களை பிடித்திருந்தாலும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் இன்னும் தாவேகா ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறது. அதே வேளையில மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய அணிகளினுடைய எதிர்பார்ப்பை, கட்சிகளினுடைய ஆதரவை எதிர்பார்த்து தாவேகா தொடர்ந்து அந்த ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறது. இந்த நிலையில இன்றைய தினம் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே தனித்தனியாக அங்கங்கே ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள். திமுகவும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழல்ல திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில இந்த நடந்து முடிந்த தேர்தல் குறித்து அவர் தெரிவித்திருக்கிறார். அதுல மக்கள் முடிவெடுத்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள், மக்கள் தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது தாவேகா ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்ற துணையில கனிமொழி சூசகமாக அந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான அனுமதிக்க வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவற்றை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டுல தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில மக்கள் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான தீர்ப்பை கொடுக்கவில்லை என்றாலும் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அதிலே அவர் தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில திமுக அதிமுக இணைந்து ஒரு ஆட்சி அமைப்பதாக கூறப்படுவது என்பது யூகம்தான் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே வேளையில மற்ற திமுகவினுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் என்றால், நேற்றிலிருந்து தொடர்ந்து பல்வேறு திமுக தலைவர்களிடம் இது குறித்து கேட்கும் பொழுது கூட அவங்க உறுதியான ஒரு தகவலை, அதாவது மறுப்பும் இல்லாமல் அதை ஒரு ஆமோதித்தும் சொல்லாமல் அதற்கு பதிலளிக்காமல் கடந்துதான் சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். நேற்று தினம் அண்ணா அறிவாலயத்துல திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடந்தது. அதுல சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கூட மற்ற திமுகவினுடைய நிர்வாகிகள் எல்லாமே கலந்து கொண்டார்கள். இதுல துணை பொதுச் செயலாளர்களான கனிமொழி, ஆராசா உள்ளிட்டவர்கள் எல்லாம் அதில் கலந்து கொள்ளவில்லை. மற்ற நிர்வாகிகள் எல்லாமே இதில் பங்கேற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த நிலையில் தான் திமுகவினுடைய தலைவர்கள், பிற நிர்வாகிகள் எல்லாமே அதிமுக திமுக கூட்டணி என்று பரவக்கூடிய அந்த தகவலை மறுக்காத நிலையில் இதை கனிமொழி அதை மறுத்து தெரிவித்திருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதாக கூறப்படுவது யூகம் மட்டும்தான் என்று தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் நேற்று கூறும் பொழுது தாவேகாவினுடைய இந்த தாவேகா ஆட்சி அமைக்க முடியாதது அல்லது ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கு அவர்களுக்கு அழைப்பு விடுக்காததற்கு காரணம் எண்ணிக்கை பெரும்பான்மை அவர்கள் காண்பிக்கவில்லை என்று இந்த விவகாரத்தில் ஆளுநருடைய செயல்பாட்டை ஆதரிப்பது போல அவர் பேசியிருந்தார். ஆனால் தற்பொழுது கனிமொழி அதற்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். மக்கள் முடிவெடுத்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள், எனவே மக்கள் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்றும் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சூசகமாக அவர் கூறக்கூடிய அந்த பேட்டியில இருக்கக்கூடிய தகவலைத்தான் நாம் பார்க்கிறோம். விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.